மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி கேட்டு அறிந்து இதை புரிந்து உணர நாங்கள் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நாங்கள் இன்றைக்கி எங்கே இருந்தாலும் அது எங்களுக்கு கேட்குது. எங்கே இருந்தாலும் அது எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதற்குள் நாங்கள் விமர்சிக்கணும். சத்தியத்தை கேட்டு விமர்சித்து பார்க்கும்போது எங்களுக்கும் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது நாங்கள் எங்கே இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை ஆகாது. சப்பதுக்க நிஸ்ஸரண நிப்பானம் சச்சி கரணத்தாய இமங்காசாவத் கயத்வா என்று துறவிகள் பகவான் புத்தரிடத்தில் துறவரம் கேட்டது. எனக்கும் இந்த அனைத்து துன்பத்திலிருந்தும் மீள வேண்டும், நிர்வாணம் அடைய வேண்டும், சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உலகை வெல்ல வேண்டும் என்று பகவான் புத்தரிடத்தில் சரணம் அடைந்து தஞ்சம் அடைந்து இந்த காவி உடையை கேட்டார்கள். எதற்காக இதை கேட்டார்கள் என்று பார்த்தால், சத்தியத்தை புரிந்து கொள்ள காவி உடையை அணிந்து அவர் ஆராணையிலேயோ அல்லது பன்சலையிலேயோ இருந்தால் அது இலகுவாக இருக்கும் என்பதற்காக அவர்களுக்கு பகவான் புத்தர் அவர்கள் காவியை வழங்கி சத்தியத்தை போதனை செய்தார். ஆனால் காவி உடையை அணிந்து கொண்டு ஒரு பிக்ஷுவாக வந்தவருக்கு மட்டும்தான் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் எங்கேயுமே யாருக்குமே சொல்லலை. பிக்ஷு பிக்ஷுனி உபாசக உபாசிகா என்று 4 வகையான மனிதர்களுக்கும், பிக்ஷு பிக்ஷுனி என்றால் காவி அணிந்த துறவிகளாக இருப்பவர்கள், உபாசக உபாசிகா என்றால் காவி அணியாத இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள், ஆண் பெண் இரு பாலாரும். அப்போ இதுக்கு வயதில்லை கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, படித்தவன் படிக்காதவன் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த இந்த பட்டிச்ச சமுப்பாத அனாத்ம தர்மம். அப்போது அந்த துறவிகளாக சென்றவர்கள் அவர்களுக்கு வேண்டியது, அவர்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே கிடைத்தது. அவர்களுக்கு இருப்பிடம் கிடைத்தது, அவர்களுக்கு உணவு கிடைத்தது, அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் கிடைத்தது, அவர்களுக்கு உடுத்துவதற்கு ஆடைகளும் உடைகளும் கிடைத்தது. அப்போ அதனால் அவர் எதையுமே தேட வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கலை. அவருக்கு உழைக்க வேண்டும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற இடத்திலல்ல அவர் பிக்ஷு இருந்தார். அப்போ அதனால் அவருக்கு இது இலகுவாக இருந்தது. ஆனால் இல்லற வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதன் இதை தேடிக்கொள்ள வேண்டும். இருப்பிடம் தான் தேடி அமைத்து கொள்ள வேண்டும், உணவு தான் தேடி உண்டு கொள்ள வேண்டும், உடைகளை தானே வேலை செய்து அப்படி தொழில் செய்து வியாபாரம் செய்து சம்பாதிச்சு அதுங்களை செய்து கொள்ளணும், மருந்து மாத்திரை அவங்கள எடுத்துக்கொள்ளணும். இந்த மாதிரி வாழும் மனிதர்கள் தான் இந்த உபாசக உபாசிக்கா. அப்போ இல்லற வாழ்க்கையை வாழும் மனிதர்கள். அப்போ இவர்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளணுமா இருந்தால் அப்போ இவர்கள் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கிறது, இவர்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால் அவர்களுக்கு இலகுவாக இருந்தது, இவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. அப்போ இவர்கள் கொஞ்சம் கடினமாக முயற்சி செய்யணும் சத்தியத்தை காண. நாங்கள் வெறுமனே காதில் கேட்டு மறுபுறம் அந்த பாட்டு கேட்குறது போல் கேட்டுட்டு போனோம்னு சொன்னால் இது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் பாட்டு கேட்குற மாதிரி கேட்காம இதை கேட்டு விமர்சித்து பார்க்கணும், அலசி ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ கேள்வி எழும்போது கேள்விகளுக்கு பதிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு பல கேள்விகள் எழும், பல கேள்விகள் வரும், பிரச்சனைகள் வரும். அப்போ அவர் என்ன செய்யணும்னு சொன்னால், கல்யாண மிச்சவிடம் சத்திய தர்மத்தை பற்றி கேட்ட அந்த தனக்குள்ள பிரச்சனையை கதைக்கணும், தனக்கு வரும் கேள்விகளை அவரிடம் கேட்கணும். அப்போதான் அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லாட்டி அதே இடத்துல என்னாலும் இருப்பார். அப்போது அதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வழியை கூறினார்.
இப்போ 84,000 போதனைகள் வழங்கப்பட்டது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் போதிக்கப்பட்ட விடயம்தான் 84,000 தர்மஸ்கந்தைகள். அப்போ அவரவருடைய கேள்விக்கான பதிலைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த 84,000 தர்மஸ்கந்தைகளில் போதனை செய்துள்ளார். அப்போது கேள்விகள் வந்தால் தான் பதில் வரும். கேள்விகள் வரலைன்னு சொன்னால் பதில் வராது. பதில் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவருக்கு வழியும் திறக்காது. அப்போ நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்குறவராக இருந்தால் உங்களுக்கு எழும் கேள்வியை நீங்கள் எங்களிடம் கேட்கலாம். தயங்காதீங்க, தள்ளி போடாதீங்க. உங்களுக்கு வரும் கேள்வியை நீங்கள் எங்களிடம் கேட்கலாம். நாங்கள் அதுக்காக Zoom தர்ம கலந்துரையாடல் வாரந்தோறும் இலங்கை நேரப்படி மதியம் 2:45 வெள்ளிக்கிழமை 2:45 மணிக்கு தொடங்கும் இந்த Zoom தர்ம கலந்துரையாடலில் உங்களுக்கு கலந்து கொண்டு தர்மத்தை பற்றி உங்களுடைய கேள்விகளை பிரச்சனைகளை பற்றி கதைக்கலாம். அப்படி இயலாதுன்னு சொன்னால், அப்படி உங்களுக்கு காலம் அந்த டைமில் ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாது, கதைக்க முடியாது அப்படின்ற இடத்துல நீங்கள் சொன்னால், நீங்கள் இரவு நேரம் இலங்கை நேரப்படி 9 மணிக்கு பிறகு நாங்கள் கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம் எங்களுடைய ஃபோன் நம்பர், தொலைபேசி இலக்கத்தை. அப்போ அதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களிடம் நீங்கள் இந்த தர்மம் பற்றி கதைக்கலாம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கேட்கலாம். இப்போ கமெண்ட்டில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு கதைக்கலாம். நீங்கள் உலகில் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், தர்மம் பற்றி கலந்துரையாடலாம். அப்போது தர்மத்தை பற்றி பேசுவதை தவிர, தர்மத்தை பற்றி கதைப்பதை தவிர எங்களுக்கு வேறு எதையுமே கதைக்க வேண்டிய அவசியம் யாரிடமும் இல்லை. அப்போ உங்களுக்கு தேவை தர்மமாக இருந்தால் அதை உங்களுக்கு எங்களிடம் நேரடியாக இந்த தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு கதைக்கலாம். இதற்கு நீங்கள் அச்சப்படவோ பயப்படவோ தாமதம் தெரிவிக்கவோ எதுவுமே தேவையில்லை. நேரடியாக கதைங்க, பயப்படாதீங்க, யோசிக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனையை பற்றி நீங்கள் கதைக்கலாம். அப்போ இந்த சத்தியத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். பட்டிச்ச சமுப்பாத தர்மம் மனம் உருவான விதம். அப்போ நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேட்டு இதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.